ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்திருந்தது. அப்போ ஹாஸ்பிட்டலில் மற்ற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ஃப்ளாஸ்க்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் ஃப்ளாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி செட் ஆக மாட்டேங்குது, அந்த ஹாட்டாக அந்த வாட்டரோ இல்லைனா அந்த காஃபியை போட்டு அது ரொம்ப நேரம் வந்து நிற்க மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்லேயே ஒரு ஒப்பீனியன் இல்லாமையே இருந்தோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கி தடன்னு சொல்லிட்டு அவங்க வாய் நிறைய கேட்டாங்க. அதனால் சரி வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா ஒருத்தரோட 70ஆம் கல்யாணத்துக்கு நான் பாரிஸ் வந்து போயிருந்தேன். அங்கே வந்து நான் நடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்லேயே நிறைய இந்த மாதிரியெல்லாம் விற்கிறாங்க. அந்த ஃப்ளாஸ்க்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்தது. அவங்க ஜஸ்ட்டு 350 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து உழைக்கும் தெரியல. ஸோ நான் பிராண்டடாக ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரிவ்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது இந்த பிராண்டு. ஸோ இது வந்து 1 லிட்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நல்லா பெருசாக இருக்குது. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட காமிச்சேன், இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ நீங்கள் தானே கேட்டிங்கன்னு சொல்லிட்டு நான் 1 லிட்டரே நான் வாங்கி கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட தான் இருந்தது. பட் நமக்கு இந்த ஃப்ளிப்கார்ட் மூலமாக 545 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது டெலிவரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணி நாங்கள் செக் பண்ணவே முடியல. எனக்கு 1008 வேலை, 1008 குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து என் வேலையை வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி என்னால் வந்து இந்த மாதிரி இதை அன்பாக்ஸ் பண்ணி அதை செக் பண்ணுறது, கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு வேளை சரியில்லைன்னா வந்து ரிட்டன் போடுறது, இதெல்லாம் வந்து என்னால் முடியாமல் இருந்தது. ஸோ கடைசியாக அந்த 6th டேட் அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். இது விட்டுட்டா நம்ம வந்து ரிட்டன் போட முடியாது. மேபி ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து டிஃபெக்டிவாக கூட வரலாம் இல்லையா. அதனால் கடைசி நாள் அந்த 6வது நாள் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணியிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வந்து ஊற்றி வச்சுருந்தோம். அது ஊற்றி கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி அப்படியே நல்லாவே இருந்ததுங்க. நல்லா சூடாகவே இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தாங்குது. இது இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் உழைச்சா நமக்கு லாபம். அப்படி இல்லை ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குன்னா நமக்கு நஷ்டம் தான் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹாட் வாட்டர் அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த இன்சுலேஷன்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃப்ளாஸ்க்கெல்லாம் வாங்கினா காதில் வச்சு பார்க்கணுமா, காதில் வச்சு பார்க்குறப்ப அது கொயின்னு ஒரு சவுண்டு வரும் போல். அந்த எஃபெக்ட் அந்த சவுண்டு வந்துச்சுன்னா அந்த ஃப்ளாஸ்க் வந்து நல்ல ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்களே செக் பண்ணுங்கள், காதில் வச்சு பாருங்கலாம் கேட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வச்சு பார்த்தா நல்லா அந்த சவுண்டு அவங்க சொன்ன எஃபெக்ட் வந்து கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் வந்து அந்த சுடு தண்ணி ஊற்றி நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். ஸோ சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ நார்மலாக வீட்டுக்கு இந்த காஃபி டீ எல்லாம் போடுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம 400 ml இல்லைனா 500 ml அந்த மாதிரி வாங்கிக்கிட்டால் தான் நமக்கு லாபம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம் இதோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. மைல்டு டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டிஷ்வாஷர் லிக்விட் போட்டு நம்ம வந்து கழுவிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் ஸ்டீல் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்ததுங்க. வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஊற்றினப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூடாக இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா சூடாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 7 hours கழித்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. வெளியில் தொடுறப்ப நமக்கு அந்த ஹீட்டை வந்து உணர முடியல. பட் உள்ளே இருந்து அந்த தண்ணியை வந்து வெளியில் ஊற்றி நம்ம குடிக்கிறப்ப சுடு தண்ணியாகவே இருந்தது. చెప్పుమా సూపర్ స్టార్ మా ఒక నిమిషం ఇక్కడ చూసి చెప్పు అది ఏం చెప్పినావు ఇప్పుడు. ఫ్లాస్క్ కవర్ కాదు, ఆ ఫ్లాస్క్ ఏదో సౌండ్ వస్తుంది. అది ఓపెన్ చేసి తీసి చెవులో పెడితే గొయ్యి సౌండ్ వస్తే బాగుందని అర్థం. అది చేసి చూడు. తీ మా వెయిట్ వెయిట్ తక్కువగా ఉంది అనుకుంటే వెయిట్గా ఉంది. నువ్వు దండం అడిగినావు పెద్ద ఫ్లాస్క్. అది అట్లా ఓపెన్ చేయబాక. ఓ సరే సరే. ఏమి గ్యాస్ వేసుకోవాలా మనము? చూడు చూడలో పెట్టి చూడు. లేదు మా అదంతా ఏం లే, మస్ట్ రెడీ టు యూస్ దమ్మా. వేడి నీళ్ళు వేసి చూస్తామా? ఏముందంటే ఫ్లాస్క్ ఇట్లా పెట్టి చూస్తాం.